நம்ம இப்போ விஷாரத் பூர்வத்தில் இருக்கக்கூடிய நிபந்த் பார்க்க போகிறோம். டோட்டலாக நமக்கு 15 நிபந்த் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 படித்தாலே போதும், நம்ம 1 அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு 15 மார்க்கு. ஃபஸ்ட்டு நிபந்த் பார்த்திங்கன்னா ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்த். இதில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரஸ்தாவனா அப்படின்னா முன்னுரை அப்படின்னு அர்த்தம். प्यार और प्रकृति पर हर कवि लिखता है. प्यारना लव, प्रकृतिना नेचर. ஸோ லவ் அண்ட் நேச்சர் பற்றி ஹர் கவி அப்படின்னா ஒவ்வொரு கவியும் லிக்தாக எழுதுகிறாங்க. ஸோ லவ் அண்ட் நேச்சர் பற்றி எல்லாரும் தான் எழுதுகிறாங்க, எல்லார் கவியும் எழுதுகிறாங்க. மகரானா தேசக்கி குலாமி சே, தேஷ்னா நாடு, குலாமி அப்படின்னா நடத்துனா அடிமைத்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து கிருது ஹோக்கர் கோபப்பட்டு கவிதா லிக்னே வாலா கவி, கவிதை எழுதக்கூடிய போயிட்டு தேசபக்தி கவி கவிஹத்தே ஹேன், தேசபக்தி கவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னென்னா தேசக்கி குலாமிசே, தேசத்துடைய அடிமைத்தனப்பத்துலேருந்து கிருது ஹோக்கர் கோபப்பட்டு கவிதா லிக்னே வாலே கவி, கவிதை எழுதக்கூடிய கவிதை தேசபக்தி கவி ஹேன், அவங்க தான் தேசபக்தி கவி. ஓகேவா. ஹர் சமை, ஒவ்வொரு நேரமும் தேசக்கி பாரேமே, தேசத்தை பற்றியே சோச்சுக்கர் யோசிச்சுட்டு தேசக்கி பலாயி கேளியே, தேசத்துடைய நல்லதுக்காகவே லிக்னே வாலா கவி, எழுதக்கூடிய கவி தான் ராஷ்டிரகவி. ராஷ்டிரகவின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஹர் சமயம் ஒவ்வொரு டைமும் தேசக்கி பாரேமே சோச்சுக்கர், தேசத்தை பற்றியே யோசிச்சுட்டு தேசக்கி பலாயி கேளியே, தேசத்தோட நல்லதுக்காக லிக்னே வாலா கவி, எழுதக்கூடிய கவி தான் ராஷ்டிரகவி. நெக்ஸ்ட்டு மைத்ரி சரண் குப்த் சச்புச், சச்புச் அப்படின்னா சச்முச் அப்படின்னா உண்மையாகவே ராஷ்டிரகவி ராஷ்டிரகவியாக இருக்கார். உன்கி பிரதீபா கே பாரமே அப் தேக்கேங்கே, உன்கி அவருடைய பிரதீபா அப்படின்னா டேலண்ட்டை பற்றி அப் இப்போ தேக்கேங்கே பார்க்கலாம் அப்படின்றாங்க. பிரகிருதி பிரேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரகிருத்தினா நேச்சர், பிரேம்னா பிரியை அப்படின்னு அர்த்தம், இயற்கை பிரியை அப்படின்னு அர்த்தம், அதாவது நேச்சரை லவ் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம். மைதிலி சரண் குப்த்ஜிக்கா பிரகிருதி சித்திரன், பிரகிருதி சித்திரன் அப்படின்னா அர்த்தம்னா இயற்கையுடைய சித்தரிப்பு, அதாவது இயற்கையை அப்படி காட்டிருக்காங்க அப்படின்னா மனோகர் ஹோத்தாகே, அழகாக காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சவதி உன்கா லிகா கண்டு காவியகே, பஞ்சவதி அப்படின்னா அது ஒரு காவியம். ஓகேவா. உன்கா லிக்கா அவரால் எழுதப்பட்ட கண்டு காவியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவிதை தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். கண்ட் அப்படின்னா தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீராம் சீதா और भाई लक्ष्मण பஞ்சவதி மே ரஹத்தே ஹேன். ஸோ ஸ்ரீராமன் சீதா லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் பஞ்சவதி காவியத்தில் இருக்காங்களா, ரஹத்தேஹனா இருக்காங்க. யஹி இங்கே ஷூர்பனா ஆயி, ஷூர்பனகா ஆயி, ஷூர்பனகான்றவங்க வந்தாங்க. அபமானித் ஹுயி, அபமானித் ஹுயினா அவமதிக்கப்பட்டாங்க. அவர் அண்டு ராவணன் மாதா சீதாக்கோ, ராவணன் என்ன பண்ணிட்டாருனா மாதா சீதா இருக்காங்களா, அம்மா சீதாவை யஹாசே உட்டா லே கயாத்தா, யஹேசே அப்படின்னா இங்கேருந்து உட்டா லே கயாத்தா, உட்டா லே கயானா தூக்கிட்டு போயிட்டார், கொண்டுட்டு போயிட்டார். யஹ காவிய பிரகிருதி சித்திரன், இந்த காவியத்தோட இயற்கை சித்தரிப்பு சுஷிபித்ஹே அப்படின்னா அலங்கரிப்பாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு அர்த்தம். அலங்கரித்தேன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குப்தஜி கஹத்தேஹே, குப்தஜி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னா காலை வந்தது, காற்று வீசியது, எண்ணற்ற பூக்கள் எங்கெங்கே எத்தனை பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா. சுபஹ் ஹுவா காலை வந்தது, ஹவா பஹனே லஹி காற்று வீசியது, அவுர் அண்ட் கின்னே லகி அப்படின்னா எண்ணற்ற, கஹா எங்கெங்க, கோன்சே எந்தெந்த, கித்தனே ஃபூல் எத்தனை பூக்கள், கிளேஹே பூத்து குலுங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மார்னிங் வந்து காற்று வீசினதும் எங்கெங்கே எத்தனை பூக்கள் பூத்து குலுங்கியச்சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்சே சோனேக்கே பாத், எல்லாரும் தூங்கிட்ட பிறகு வசுதா மொத்தியான்கோ பிகரி தேத்தி ஹேம், வசுதா மொத்தியானது முத்துக்கள் இருக்கு இல்லையா, அது பிகேர் தேத்தி ஹே அப்படின்னா சிதறி அடிக்கப்படுதுன்னு அர்த்தம், அதாவது வந்து வெடிச்சு செதறுதுன்னு அர்த்தம். சுபா சூரஜாக்கர், சுபஹ் அப்படின்னா மார்னிங், சூரஜாக்க சூரியன் வந்துட்டு, உன் மொத்தியோன்கோ அந்த மொத்துக்களை பட்டோர் லேத்தாஹே சேகரிச்சுட்டு போயிடுது அப்படின்றாங்க. அதாவது வந்து நைட்டு எல்லாம் தூங்கிட்ட பிறகு இந்த மொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதாவது வந்து நட்சத்திரங்கள் வந்து சிதறடிக்கப்படுதான், மார்னிங் வந்துட்டு இந்த சூரியன் இந்த நட்சத்திரத்தை எல்லாம் பொறுக்கிட்டு போயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. காந்திவாத்
குப்தஜி காந்திஜி கா ஆதா கருத்தேத்து. அதாவது வந்து குப்தஜி வந்து காந்திக்கு வந்து எப்போவுமே மதிப்பு கொடுத்துட்டே இருந்தார், ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே இருந்தார். ஆதர்னா ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். உன்கே தத்துவோன் பர் கஹ்ரா விஸ்வாஸ் ரகுதேதே. உன்கே தத்துவோன் அவங்களுடைய தத்துவத்தின் பேரை கஹ்ரா விஸ்வாஸ் ரகுதேதே. கஹ்ரானா என்ன அர்த்தம்னா அதீதன் அர்த்தம், விஸ்வாஸ்னா நம்பிக்கை. இந்த கஹ்ராக்கு பதிலாக பகுத்துன்னு போட்டுக்கோங்க. அதிக நம்பிக்கை ரக்தேத்தே வச்சிருந்தாரு. அப்படியே காவியோன்மே தன்னுடைய காவியங்கள்லேயும் காந்திஜிக்கே தத்துவோன்கோ ஜோடு தேத்தே தே. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட காவியங்களில் காந்திஜிக்கே தத்துவோன்கோ காந்திஜியோட தத்துவங்களில் ஜோடு தேத்தே தே சேர்த்துருக்காரு. உஸ்மே அதில் உச்சித் அனுச்சித் கி ஜரா பி, உச்சித்னா நல்லது, அனுச்சித்னா கெட்டது, அதோடைய ஜரா அப்படின்னா உச்சித் நல்லது கெட்டதுடைய கொள்கையை சிந்தா நா கருத்தே கவலை இல்லாமல் சொல்லியிருக்காரு. அப்படின்னே சாகித் நாம காவியோன்மே அப்பனே தன்னுடைய சாகித் நாமே காவியமே தன்னுடைய சாகித்னு பேர் இருக்கக்கூடிய காவியத்தில் மாதா சீதாக்கோ வன்மே, மாதா சீதா இருக்காங்கள அவங்க வனத்தில் சர்க்கா சலாத்தே தேக்காதியா. சர்க்கா சலாத்தி அப்படின்னா சர்க்கான்றது இங்கே காலத்தை குறிக்குது, காலத்தை கடத்திட்டே போனதை பார்த்தாரு. முன்கி ஹர் ரச்சனாமே அவருடைய ஒவ்வொரு காவியங்கள்லையுமே காந்திவாத்கி ஜலக் மில்திஹே, காந்தியவாதத்தோட ஜலக் அப்படின்னா பார்வை, மில்திஹே இருக்கும், பார்க்க முடியுன்றாங்க. காந்தியவாதத்துடைய பார்வையை பார்க்க முடியுன்றாங்க. நயா திருஷ்டிகோன், நயானா புதிய, திருஷ்டிகோன்னா கண்ணோட்டம், புதிய கண்ணோட்டம் நடத்தும். கைகைக்கா பாத்திர கிருணித் பாத்திரஹே. கைகையுடைய பாத்திரம் பார்த்தீங்கன்னா கிருணித் பாத்திரம் தான் இழிவான பாத்திரமாக இருக்குது. லோக் லக்ஷ்மணனுக்கு பிரசன்ஷா கர்த்தேஹே. லோக் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா லக்ஷ்மண் என்ன பிரசன்ஷா கர்த்தேஹே பாராட்டுறாங்க. மகர் ஆனால் உஸ்கி பத்னி ஊர்மிளாக்கா அவங்களுடைய ஒய்ஃப் ஊர்மிளா இருக்காங்க இல்லையா அவங்கள நசர் அந்தாஸ் கர்தேத்தேஹே. நசர் அந்தாஸ்னா புறக்கணிச்சிடுறாங்க. ஓகேவா, லக்ஷ்மணனுக்கே பிரசன்ஷா கர்த்தே லக்ஷ்மணனை பாராட்டுறாங்க. மகரானா உன்கி பத்னி ஊர்மிளாக்கா அவங்களுடைய ஒய்ஃப் ஊர்மிளாவை நசரந்தாஸ் கர் தேத்தேஹே. நசரந்தாஸ்னா புறக்கணிச்சிடுறாங்க. துனியா உலகம் இருக்கு இல்லையா, அது மகாத்மா புத்தர் இருக்காங்க இல்லையா அவங்க மகாத்மா புத்தர் அவங்க எல்லாத்தையும் பகவான் மான்தேஹேன் பகவானாக பார்க்குறாங்க. மகர் ஆனால் உன்கி பத்னி யசோதராக்கே, ஆனால் வந்து புத்தர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒய்ஃப் யசோதராவை துக்கோ பூல் ஜாத்தேஹேன் அவங்களுடைய துக்கம் இருக்கு இல்லையா அதை பூல் ஜாத்தேஹேன் மறந்துடுறாங்க. குப்தஜி அப்படியே காவியமே குப்தஜி தன்னுடைய காவியங்களில் இன் பாத்திரம்னா யார், இந்த ஊர்மிளா அதே மாதிரி யசோதரா இவங்கள குன்கான் கியாஹே. குன்கான்னா புகழ்ந்திருக்காரு. சச்முச் அப்படின்னா உண்மையாகவே. யஹ் காந்திகாரி சிந்தன் அப்படின்னா புரட்சிகர சிந்தனை அண்ட் புதிய கண்ணோட்டமாக இருக்குது. நயா திருஷ்டிகோன்ஹே இது வந்து காந்திகார சிந்தனையாகவும் புதிய கண்ணோட்டமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் தேசபக்தி. குப்தஜி பாரத்கோ பகு சாஹத்தே தே. குப்தஜி வந்து இந்தியாவை பகு சாஹத்தே ரொம்ப விரும்பினார். பாரத்கி தூர்தஷா பர் துக்கி ஹோத்தே தே. தூர்தஷார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவல நிலை பருத்து, துக்கி ஹோத்தே தே கவலை அடைந்தார். பாரத்கே அத்தித் பர், பாரத்னா இந்தியா, அத்தித்னா கடந்த காலத்தை பருத்து கௌரவ கருத்தே தே கௌரவிச்சார். பவிஷ்ய கேலியே, பவிஷ்யனா ஃபியூச்சரை பற்றி சுபகாம்னா கருத்தே தே வாழ்த்து பாடினார். இஸ்லியே அதனால் உன்ஹோனே அவர் பாரத் பாரதி நாம கிதாப் கி ரச்சனா கி, பாரத் பாரதின்னு பேர் இருக்கக்கூடிய புக்கையும் ரச்சனா கி இயற்றினாரு. சமாஜ் சுதார் அப்படின்னா சொசைட்டியை அலர்ட் பண்ணுறது, அதை விழிச்சிக்க வைக்கிறது. ஹமாரா பாரத் புராணி பாத்தோன்கோ, ஹமாரா பாரத் நம்மளுடைய இந்தியா, புராணி பாத்தோன்னா பழங்கால விஷயங்கள், புராணினா பழங்காலம், பாத்தோன்னா விஷயங்களை, ஆன்கேன் மூந்துக்கர் அப்படின்னா நடத்தோம்னா கண்களை மூடி, மூந்துக்கர் அப்படின்னா மூடி, கண்களை மூடி மான்லே தாத்தே நம்பிட்டு இருக்காங்க. கவி அந்த விஸ்வாசோன்கோ டோக்கர் மார்க்கர், அந்த விஸ்வாசம் அப்படின்னா நடத்தோம்னா மூட நம்பிக்கையை, டோக்கர் மார்க்கர் அப்படின்னா உடச்சி பாரத்கே இந்தியாவை ஆகே படானா சாஹத்தே முன்னோக்கி கொண்டு போக விரும்பினார். ஆகே படானா முன்னோக்கி போக சாஹத்தே விரும்பினார். சாகித் காவியல்ல நாரியோன்னா பெண்களுக்கு உன்னித்கா வர்ணேகே, உன்னித் அப்படின்னா வளர்ச்சியுடைய வர்ணிச்சிருக்கார். ஓகேவா, சாகித்ன்ற காவியத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி வர்ணிச்சிருக்காரு. உஸ்மே ஜாதி பேத் நா மான்தே கே சிக்ஷா ஹே.
शिक्षा है उसमें அதில் ஜாதி பேத் அப்படின்னா ஜாதி வேறுபாடு இருக்கு இல்லையா, நான் மானே அதை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிக்ஷா எஜுகேஷன் இருக்குது. அதாவது வந்து ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாதுன்ற கல்வி அதில் இருக்குது. பாரத் பாரதிமே சப்குச் ஹே, பாரதியில் சப்குச்னா எல்லாமே இருக்குது, ஹேனா இருக்குன்னு அர்த்தம். ஜெயில்வாஸ் ஜெயிலுக்கு போனது. குப்தஜிக்கே கவிதாயன் படுக்கர், குப்தஜியோட கவிதைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு லோக் மக்கள் ஜோஷ்மே ஆனே லகே, ஜோஷ்னா உற்சாகத்தில், உற்சாகம்னு கூட எழுதிக்கோங்க, உற்சாகத்தில் மிதந்தாங்க. தேசபக்திக்கா நாரா, தேசபக்தியுடைய எதிரொலி கூன்ஸ்னே லகா, எதிரொலிக்கு தொடர்ந்து. தேசபக்திக்கா நாரா, தேசபக்தியோட முழக்கம், நாரானா முழக்கம், கூன்ஸ்னே லகா எதிரொலிக்க தொடங்கியது. அங்கிரேசி சர்க்கார்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சச்சித் ஹோகி, சச்சித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விழிப்படைஞ்சிட்டாங்க, முழிச்சுக்கிட்டாங்க. சர்க்கார்னே குப்துஜிக்கோ கைது கர்க்கே, சர்க்கார் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் இருக்குல்லையே அது குப்துஜிக்கோ கைது கர்க்கே, குப்துஜியை கைது பண்ணி ஜான்சி ஜெயில்மே டால்தியா, ஜான்சி ஜெயிலில் போட்டாங்க. கரீப் கிட்டத்தட்ட 8 மஹீனே 8 மாதத்துக்கு கவி குப்துஜி ஜெயில் மே ரஹே, குப்துஜி வந்து ஜெயிலே இருந்தார். காவிய பிரதீபா, குப்துஜிக்கு காவிய பிரதீபா அனோகி தி, அவருடைய காவிய டேலண்ட், பிரதீபானா டேலண்ட், அனோகி தி, அனோகினா யுனிக்காக இருந்தது, தனித்துவமாக இருந்தது. சப்தோன்கே ரச்ச சயன்மே, சப்தோன்னா வார்த்தைகளை, சயன்மே செலக்ட் பண்ணுறதுல வே மாஹிர் ஹே, மாஹிர்னா அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். உப்புமா அனுப்ராஸ் ரூபக், உப்புமான ஊமை, அனுப்ராஸ் அப்படின்னா இணைச்சொல், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரூபக் அப்படின்னா உருவகம், ஊமை உருவகம் இந்த இணைச்சொல் இதெல்லாம் ஜித்னே இதே மாதிரி அலங்கார் ஹே அலங்கரிச்சிருக்காரு. கவினே உன் சப்கா பிரயோக், இது எல்லாத்தையும் சபுக்கா அப்படின்னா எல்லாத்தோடைய யூஸ் பண்ணுறதுல சஹஜ் ரூப் சே கியா ஹே, சஹஜ் ரூப்னா முழு பூரணமாக பண்ணிருக்காரு. அதாவது வந்து ஊமை உருவகத்தில் கையாளுறது அலங்கரிக்கிறதுல முழு பூரணமாக பயன்படுத்தியிருப்பார். உன்கா ஹர் காவிய அலங்காருன்கா, உன்கா ஹர் காவிய அவருடைய ஒவ்வொரு காவியமும் அலங்காரன்கா கஜனாகே, அலங்காரத்தோட நாமமாகவே இருக்குது, அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு உபசங்கார். குப்துஜி ने 74 रचनाएं दी हैं, 74 ரச்சனை கவிதை கொடுத்துருக்காரு. உண்மை அதில் 2 மகாகாவி ஹே, 2 மகாகாவியமாக இருக்குது. 17 கீதி காவியம், 17 சாங்ஸ் இருக்குது. 20 கண்டு காவியம், அதாவது கவிதை தொகுத்து 20 இருக்குது. 4 நாடகம் இருக்குது. அவர் கீதி நாடகம் இருக்குது, பாட்டோ பாடிட்டு நாடகம் போகிற அது எல்லாமே இருக்குது. சப் ரச்சனை உண்மை, எல்லா ரச்சனை உண்மை, எல்லா கவிதைகளுமே பாரத் விகாஸ் கி இச்சா ஜல்கதி ஹே, பாரத் விகாஸ் அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையுடைய இச்சா ஆசை வந்து ஜல்கதிகே பிரதிபலிச்சிருக்கு. சச்முச் உண்மையாகவே மகான் கவிதை, அவர் வந்து மகான் கவி, கிரேட் கவியாகவே இருந்தார். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்கா துஷ்பிரயோக், பிளாஸ்டிக்குடைய துஷ்பிரயோக் அதாவது மிஸ்யூசேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரஸ்தாவனா முன்னுரை. துனியாமே லாக்கோ நய சீஸேன் பன்தி ஹே, துனியாமே உலகத்தில் லாக்கோ லட்சக்கணக்கில் நய சீஸேன் புது பொருட்கள் பன்தி ஹே உருவாக்கப்படுது. சப் எல்லாமே ஹமாரே நமக்கு ரோஜனா காமோன்கோ, ரோஜனா காமோன் அப்படின்னா டெய்லி ஒர்க்ஸ் அன்றாட வேலைகளை சரல் பனாத்தே ஹே ஈஸியாக மாற்றுது. வே சாரி சீஸேன் அந்த எல்லா பொருட்களுமே கொய்னா கொய் ஏதோ ஒரு வகையில் ஹானி பகுஞ்சாத்திகே கெட்டதை போய் அடையுது. ஹானி அப்படின்னா கெட்டதை, பகுஞ்சாத்திகே அப்படின்னா ரீச் பண்ணுது. மகர் ஆனால் வே ஹனியான் அந்த தீமைகள் சோட்டுசே ஹோத்திகே குட்டி குட்டியாக இருக்குது. லேக்கின் ஆனால் பிளாஸ்டிக்கே ஹனியான் பிளாஸ்டிக்குடைய தீமையானது கத்தர்நாக் ஹோத்திஹேன் டேஞ்சராக இருக்குது. கத்தர்நாக்னா டேஞ்சர். இன் ஹனியான்கோ இந்த தீமைகளை ஹம் சுதார் ஹி நஹி சக்தே, சுதார்னா சீர் செய்ய முடியாது. ஆகேனா அடுத்து இஸ்கே சம்பந்தமே விசார் கரேங்க, இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். விசார் கரேங்கன்னா விசாரிப்போம், பார்க்கலான்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் அண்ட் பூமி. ஜோபி சீஸ் எந்த ஒரு பொருள் ஜமீன் பர் கிர்த்தி, ஜமீன்னா தரையில் விழுதோ, கிர்த்தினா விழுதோ. ஜோபி சீஸ் எந்த ஒரு பொருள் ஜமீன் பர் கிர்த்தி தரை மேலே விழுதோ, வஹ் கல் ஆத்தி ஹே கல் ஜாத்தி ஹே அது அழிஞ்சிரும், கல்லுனா அழிஞ்சு போயிடுறது. பத்தே கிர்த்தே ஹே இலைகள் விழுது, மிட்டிக்கே சாத் மில்கர் மிட்டினா மண்ணு கூட, மில்கர்னா சேர்ந்து மண்ணு கூட சேர்ந்து கல் ஜாத்தேஹேனா அழிஞ்சு போயிடுது. அது இலைகள் விழுது மண்ணு கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடுது. கூடே கற்கட்னா குப்பைகள், தாது ஒன் மெட்டல்ஸு, கப்படே துணிகள், லக்குடோன் மரங் துண்டுகள் இருக்குல்லையே அது,
सब कुछ இது எல்லாமே மிட்டி கே சாத் மில்கர் மண்ணு கூட சேர்ந்து கல் ஜாத்தே ஹே அழிஞ்சு போயிடுது. ஓகேவா? குப்பையாக இருக்கட்டும், தாதுவாக இருக்கட்டும், துணியாக இருக்கட்டும், மரக்கட்டையாக இருக்கட்டும், எல்லாம் அதாவது மண்ணு கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடுது. உன்கா இக்ஷை ஹோ ஜாத்தா ஹே. இக்ஷை அப்படின்னு நான் நடத்தோம்னா அதெல்லாம் அழுகி போயிடுது. ஓகேவா? அது எல்லாமே அழுகப்படுது. இக்ஷைனா அழிஞ்சு போயிடுது. லேக்கின் ஆனால் பிளாஸ்டிக்கா இக்ஷை பிளாஸ்டிக் வந்து மக்கி போகிறது கபி நகி ஹோத்தா, எப்போவுமே நடக்காது. பிளாஸ்டிக் எப்போவுமே மக்காது. இஸ்லியே அதனால் பூமி பஞ்சர் ஹோ ஜாத்தே. பூமி இருக்கு இல்லையா, பஞ்சர் ஹோ ஜாத்தின்னா தரிசு நிலமாக மாறிடுது. பூமி வந்து தரிசாக மாறிடுது. லாக்கோன் பிரயத்தன் கர்னேப்பர். லாக்கோன்னா லட்சக்கணக்கில், பிரயத்தன் கர்னேப்பர் முயற்சிகள் பண்ணியும், பிரயத்தன்னா முயற்சிகள் பண்ணியும், பகலே ஜெய்சே அது முன்ன மாதிரி, உப்புஜாவு நகி பன் சக்தி உப்புஜாவினா வளமாக மாறுறது கிடையாது. यदि सपोज अनाजोन के उत्पत्ति अनाजोन्ना ग्रेन्स उत्पत्ति नहीं होगी उत्पत्ति பண்ணல அப்படின்னா கிரெயின்ஸ் உற்பத்தி பண்ணனா தப் அப்போ ஹம் கைசே ஜியேங்கே நம்ம எப்படி வசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகுது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து மக்காததால் பூமி பஞ்சராக மாறிடுதா, தரிசாக மாறிடுறதால லாக்கோன் பிரயத்தன் கர்னேப்பர் லட்சக்கணக்கில் முயற்சிகள் பண்ணியும் பகலே ஜெய்சே அது முன்ன மாதிரி உப்பஜாவு நகி பன் சக்தி உப்பஜாவுனா வளமாக மாறுறது கிடையாது. எதி சப்போஸ் அனாஜோன்கே உற்பத்தி நகி ஹோகி அனாஜோன்னா கிரெயின்ஸை உற்பத்தி பண்ணலன்னா தப் அப்போ ஹம் கைசே ஜியேங்கே நம்ம எப்படி வசிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. பிளாஸ்டிக் और जलना नीर जलशलोन में कूड़ा फेंकना लोगों की आदत है. ஜலஷனோன் அப்படின்னா நீர்நிலைகளில் கூடா ஃபேங்கனா கூடானா குப்பைகளை ஃபேங்கனா அப்படின்னா வீசுறது லோகோன்கி ஆதத் ஹே மக்களுடைய பிஹேவியராக இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் மே ஃபேங்கத்தே ஹே பிளாஸ்டிக் பாட்டிலையும் ஃபேங்கத்தே ஹே வீசுகிறாங்க. பர்சாத் மே மழைக்காலத்தில் ஏ பாட்டில் இந்த பாட்டில்ஸு சமுத்திரத்தை பகுஞ்சாத்தே ஹே சமுத்திரத்துக்கு அப்படின்னா கடற்கரை வரைக்கும் பகுஞ்சாத்தே ஹே ரீச் பண்ணுது. அதாவது வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வீச மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி கூடயே போயிட்டு சமுத்திரத்தை தான் கடல் அடைஞ்சிடுது. மச்சலியான் மீன்கள் இருக்குல்ல, அது பிளாஸ்டிக்கோ காணே லகத்தி ஹே என்னது சாப்பிடுது. மச்சலியோன்கே அந்தர் அதாவது மீன்களுக்கு உள்ளார அந்தர்னா உள்ளார பிளாஸ்டிக்கே பிளாஸ்டிக்கோட துகள்கள் கண்ணுனா துகள்கள் தேக்கே ஜாத்தே ஹே பார்க்க முடிகிறது. இன் மச்சலியோன்கோ காணே வாழோன் இந்த மீன்களை சாப்பிடக்கூடியவங்க ஸ்வஸ்த பிக்கட் ஜாத்தா ஹே ஸ்வஸ்தனா ஹெல்த்து பிக்கட் ஜாத்தா ஹே அப்படின்னா ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஜல்மே ரஹனே வாலே சபி சீஸ் ஜல்லுனா நீரில் ரஹனே வாழை வசிக்கக்கூடிய சபி ஜீவ ஜந்து எல்லா ஜீவராசிகளும் இஸ்மே பிரபாவித் ஹே இதால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீரில் வசிக்கக்கூடிய சபி ஜீவஜந்து எல்லா ஜீவஜந்துவும் இது மூலமாக பிரபாவித் ஹே பாதிக்கப்படுறாங்க. கபி சம்டைம்ஸ் மிருத்து வகையில் கே பேட்மே மிருத்து வகையெல்லாம் இறந்து போன டால்ஃபின்க்கு வயிற்றுல பேட்னா வயிறு மிருத்துனா இறந்தது வகையெல்லாம் டால்ஃபின். ஸோ இறந்து போன டால்ஃபினோட பேட்மே வயிற்றுல கையே கிலோ பிளாஸ்டிக்கா கச்சரா மில்தாஹே கையே கிலோ நிறைய கிலோ பிளாஸ்டிக்கா கச்சரா பிளாஸ்டிக் குப்பை மில்தாஹே கிடைக்குது. பிளாஸ்டிக் வகையல்கோ भी मार डालता है प्लास्टिक வந்து டால்ஃபினை கூட मार डालता है கொன்னுடுது. நெக்ஸ்ட்டு தலாபோன்னா குளங்கள் இருக்கு இல்லையா, பாண்டதில் தலாபோன் மே ஃபேங்கே ஜானவல ஃபேங்கேன வீசப்படக்கூடிய பிளாஸ்டிக்கோட காரணத்தால் தலாப் அந்த தாலாப் இருக்கு இல்லையா, அந்த பாண்டு கந்துலாம் ஹோ ஜாத்தா ஹே கந்துலானா டர்ட்டியாக மாறிடுது. அதாவது வந்து பாண்டில் வீசக்கூடிய பிளாஸ்டிக் காரணத்தால் அதுவும் டர்ட்டியாக மாறிடுது. வகது பீனே யோகிய நகி ரஹத்தா அதுக்கு குடிக்கிறதுக்கான யோகியம் நகி ரஹத்தா இருக்கிறது கிடையாது. प्लास्टिक और जानवर प्लास्टिक कवर में खाना वितरित करते हैं प्लास्टिक कवरங்களில் खाना சாப்பாடு वितरित करते हैं डिस्ट्रीब्यूट பண்ணப்படுது. लोग மக்கள் आधा खाना खाने के बाद आधा खाना அப்படின்னா பாதி சாப்பாடு சாப்பிட்ட பிறகு फेंक देते हैं தூக்கி போட்டுடுறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது பிளாஸ்டிக் கவரில் வந்து खाना சாப்பாட்டை वितरित करते हैं அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. लोग आधा खाना खाने के बाद மக்கள் பாதி சாப்பாடை சாப்பிட்டுட்டு फेंक देते हैं தூக்கி போட்டுடுறாங்க. गाय बैल आदि जानवर ஸோ காய் மாடு பைல் அந்த பசுமாடு எரும மாடு இருக்கு இல்லையா, காய்னா பசுமாடு பைல்னா காளை மாடு, இது ஆதி ஜான்வர் இந்த அனிமல்ஸ் எல்லாமே உன்கியோ கான் லேத்தாகே அதெல்லாம் சாப்பிடுது. தப் அப்போ வே பிமார் படுக்கர் அது வந்து நோயுற்று பிமார் படுக்கர் அப்படின்னா நோயுற்று மர் ஜாத்தே இறந்து போயிடுது. பஹாடோன் ஒரு வன் பிரதேஷ்மே பஹாடோன்னா மலை பிரதேசம் வன்னுனா காடு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் ஜானேவாலே டூரிஸ்ட் போகக்கூடிய டூரிஸ்ட்டு பிளாஸ்டிக்கோ ஃபேங்க்
फेंक देते हैं பிளாஸ்டிக்கை வந்து வீசுகிறாங்க. हाथी जैसे जानवर हाथी மாதிரி இருக்கக்கூடிய ஜான்வர் அனிமல்ஸ் எல்லாமே उनको खा लेते हैं அதெல்லாம் சாப்பிடுது. एक बार ஒரு முறை एक मृत्यु हाथी के पेट में ஏக்குனா ஒரு மிருத்து ஹாத்திக்கே பேட்மை இறந்து போன யானையோட வயத்தில் பிளாஸ்டிக் கச்சரா பாயா கயா ஹே பிளாஸ்டிக் குப்பை இருக்கு இல்லையா கச்சரானா குப்பை பாயா கயா ஹே கிடைச்சிது. லோக் மக்கள் ஜஹாம்பி பகுஞ்சதேஹே ஜஹான்னா எங்கே பகுஞ்சதேஹேனா ரீச் பண்ணுறாங்களோ மக்கள் எங்கெல்லாம் ரீச் பண்ணுறாங்களோ வஹா அங்கெல்லாம் பிளாஸ்டிக் பகுஞ்சாதேஹே பிளாஸ்டிக்கால் ரீச் பண்ண முடியும். பிளாஸ்டிக் और हवा हवाना காற்று பிளாஸ்டிக் சஹஜ் ரூப் சே அப்படின்னா இயற்கையாகவே ஹவாக்கோ நஹி பிகாட்தா ஹவானா காற்றை நஹி பிகாட்தா ஸ்பாயில் பண்ணுறதில்ல இயற்கையாக ஸ்பாயில் பண்ணுறது கிடையாது அது. லக்கினானா உன்கோ ஜலானே பேர் உன்கோ ஜலானேனா அது எரிக்கிறது மூலம் அதாவது பிளாஸ்டிக்கை எரிக்கிறது மூலமாக ஜோ துவாவன் முட்டுத்தாகே ஜோ துவாவன்னா புகைகள் விட்டுத்தாகே எந்த புகை உருவாகுதோ வகு சப்சே கத்தனாக்கே சப்சேனா எல்லாத்த விடையும் கத்தனாக்கே டேஞ்சர். அதாவது பிளாஸ்டிக் இருக்குல்லையே அது சஹஜ் ரூப் சே இயற்கையாகவே ஹவாக்கோ நஹி பிகட்தா காற்று மாசுபடுத்தாது. லக்கின் ஆனால் உன்கோ ஜலானே பர் அது எரிக்கிறதன் மூலமாக துவாவும் விடுறதாகி புகை வெளியேறதுலேயே அது சப்சே கத்தனாக எல்லாத்தை விட டேஞ்சரானது. வகு துவாவோன் அந்த புகை ஹவாமே மில் ஜாத்தாகே காற்றோடு கலந்துரும். ஊஸ் ஹவாமே அந்த காற்றில் சான்ஸ் லேனே வாலேனா மூச்சு சுவாசிக்கிறாங்க இல்லையா அதை கேன்சர் கோ ஜாத்தாகே கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. பிளாஸ்டிக்கா उपयोगना यूसेज हम प्लास्टिक का उपयोग रोक नहीं सकते प्लास्टिकोட உபயோகத்தை रोक नहीं सकते நிப்பாட்ட முடியாது. कुछ बेहद ज़रूरी चीज़ें में बेहद ज़रूरी ना அன்றாட அவசிய பொருட்களில் प्लास्टिक का उपयोग ठीक है प्लास्टिक उपयोगப்படுத்துறது ठीक है ओके தான். लेकिन आना தைலியோன் பாட்டலோன் கலமோன் के लिए தைலினா பேக்ஸு பாட்டில்ஸு கலமோன்னா பேனாக்களுக்காக प्लास्टिक का उपयोग रोकना चाहिए प्लास्टिक का यूज़ பண்ணுறதை रोकना चाहिए स्टॉप பண்ணணும். यदि सपोज प्लास्टिक की उत्पत्ति रोकी नहीं जाती பிளாஸ்டிக்கோட உற்பத்தியை ப்ரொடக்ஷனை ரொக்கி நஹி ஜாத்தி ஸ்டாப் பண்ணலன்னா குछ सालों में கொஞ்சம் வருஷத்துல சாலோன்னா வருஷங்கள்லேயே பூமி ரஹனேவாலா பூமி வந்து வாழ்கிறதுக்கான லாயக் ரஹேகி லாயக் இல்லாமல் போயிடும் அதாவது பயன் இல்லாமல் போயிடும். பிளாஸ்டிக் ஹமாரே லியே நஹி பூமியுமே ரஹனேவாலே பிளாஸ்டிக் ஹமாரே லியே நஹி நமக்கு மட்டும் இல்லாமல் பூமியினே ரஹனேவாலே பூமியில் வசிக்கக்கூடிய ஹர் ஜீவன் கேலி ஒவ்வொரு ஜீவனுக்கும் கத்தராகே டேஞ்சரானது. उपसंहार முடிவரை जब तक दुनिया के देश துனியாவுடைய நாடுகள் உலகத்தோட நாடுகள் இஸ் சம்பந்தமே இந்த சம்பந்தத்தில் கதம் நகி உட்டாயங்க கதம்னா ஸ்டெப் எடுக்கலையோ தப்பு தக் அது வரைக்கும் பிளாஸ்டிக்கா கத்துரா பனா ரஹேகா பிளாஸ்டிக்கோட டேஞ்சர் பனா ரஹேகா உருவாக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு प्लास्टिक को सुरक्षित तरीके அப்படின்னா சேஃப்டி வேலை மிட்டானே கேலி அழிக்கிறதுக்காக கிசினா கிசி ஏதாவது ஒரு டெக்னிக் அப்படின்னா டெக்னிக்ஸை மெத்தட்ஸை ஆவிஷ்கார் கர்னா चाहिए இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆவிஷ்கார்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கம் சே கம் அட்லீஸ்ட் तब तक के लिए அது வரைக்கும் ஆகுதாது प्लास्टिक के इस्तेमाल को प्लास्टिकोட इस्तेमाल அதை யூசேஜை रोकना चाहिए ஸ்டாப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாகித்யக்கார் கா தாயித்வ சாகித்யக்கார்னா இலக்கணவாதி தாயித்வனா பொறுப்பு இலக்கியவாதியுடைய பொறுப்புகள் என்னன்னு பார்க்க போகிறோம். பிரஸ்தாவனா முன்னுரை आज के ज़माने में அப்படின்னா இந்த காலத்தில் ஜிஸ்கே பாஸ் மைக் ஹே யார்கிட்ட மைக் இருக்கோ வஹ அப்பனேக்கோ அவங்க தன்னை படா வக்தா மான் லேத்தா ஹே படா வக்தனா பெரிய ஸ்பீக்கராக பெரிய பேச்சாளராக மான் லேத்தா ஹே நினச்சிக்கிறாங்க. जिसके पास माइक है யார்கிட்ட மைக் இருக்கோ வஹ अपने को அவங்க தன்னை படா வக்தா மான்தா ஹே பெரிய பேச்சாளராக நினச்சிக்கிறாங்க. जिसके पास யூடியூப் சேனல் ஹே யார்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கோ வஹ अपने को அவங்க தன்னை உஸ்தாத் சம்ஜா லேத்தா ஹே உஸ்தாத்னா மாஸ்டராக சமஜ் லேத்தா ஹே புரிஞ்சுக்கிறாங்க மாஸ்டராக நினச்சிக்கிறாங்க. जिसके पास कलम है யார்கிட்ட பேனா இருக்கோ வஹ अपने को அவங்க தன்னை சாகித்யக்கார் மான் லேத்தா ஹே சாகித்யக்கார்னா இலக்கணவாதின்னு நினச்சிக்கிறாங்க. इसमें से இதில் कोई भी யாருக்கும் अपना दायित्व தன்னுடைய பொறுப்பு अपने दायित्व தன்னுடைய பொறுப்பு நஹி ஜாந்தா தெரியாது.
பிரேம்சந்த், பாரதேந்திர, பிரசாத், பச்சன், மகாதேவி, மைதிலி சரண் இவங்கள மாதிரி ஜெய்சே அதே மாதிரி சச்சே சாகித்யக்காரன்னா உண்மையான இலக்கியவாதிகள். ஜாயித்வ விபாயா இங்கே தாயித்வனா பொறுப்புகளை, நிபாயா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும். உசிகா விவரன் அதை பற்றின விவரங்கள். யஹா தியா ஜா ரஹா இங்கே கொடுக்கப்பட்ட போது. பக்தி கவிதையோன்கோ மாத்திர பக்தி மான்கர். பக்தி கவிதைன்னா பக்தி கவிதைகள் இருக்காங்க, கவியோன் இருக்காங்க இல்லையா, பக்தி நிறைந்த போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட மாத்திர பக்தி மான்கர் வெறும் பக்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு சோடா ஜாத்தாகே விட்டுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் இது வரையுமே எழுதுனா போதும், இந்த கடைசி பாயிண்ட் வேணாம். நெக்ஸ்ட்டு ஸோ ஏன்னா யார்கிட்ட மைக் இருக்கோ அவங்க தன்னை பெரிய பேச்சாளர் நினச்சிக்கிறாங்க, யார்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கோ அவங்க தன்னை மாஸ்டர் நினச்சிக்கிறாங்க, யார்கிட்ட பேனா இருக்கோ தன்னை இலக்கணவாதி நினச்சிக்கிறாங்க. இதில் யாருக்குமே தன்னோட பொறுப்பு தெரியறதில்ல. ஸோ இந்த பேர்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள பற்றின அவங்களோட பொறுப்பை பற்றி நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோன்னு போட்டிருக்காங்க. சாகித்யக்கார் கோன்ஹே இலக்கணவாதி யார் அப்படின்னு கேட்கலாம். வித்வான் லோக் அஹுத்தேஹே. வித்வான் லோக் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சா ப்ளஸ் ஹித், சாஹித் அப்படின்னா ஜிஸ்ஸே சபிகா ஹித் ஹோதாஹே. ஜிஸ்ஸே எது மூலமாக சபிகா ஹித் எல்லாத்துக்கும் நல்லது ஹோதாகே ஏற்படுதோ வகி சாகித்யகே அதுதான் நல்லது, அதுதான் சாகித்யன்னு அர்த்தம். ஸோ எது மூலமாக எல்லாருக்கும் நல்லது ஏற்படுதோ அது பேர் சாகித்யமா. வயசே அது மூலமாக ஜிஸ்கே ரச்சனா சே யாருடைய கவிதைகள் மூலமாக சபிக்கே பலாயி ஹோத்திகே எல்லாருக்கும் நல்லது ஏற்படுதோ அதுதான் சாகித்யக்கார் அப்படின்னு அர்த்தம். அவங்க தான் இலக்கணவாதியம். அதாவது சாகித்ய அப்படின்னா நடத்தோம்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னா அது சாகித்ய. யாருடைய கவிதைகள் மூலமாக எல்லாருக்கும் நல்லதோ அது பேர் தான் சாகித்யக்கார் அதுன்னு அர்த்தம். ஞான் தேனா அறிவை கொடுக்கறது. ஜனதா அபோது ஹோத்தே. அபோதுன்னா அப்பாவியாக இருக்காங்க. ஜனதாக்கோ பலாய பூரிக்கா ஞான் நகி ரகுதா. சரி, ஜனதாக்கு மக்கள் இருக்காங்களா, பப்ளிக். ஜனதானா பப்ளிக்கு. பலி பூரி அப்படின்னா நடத்தோம்னா பலினா நல்லது, பூரி அப்படின்னா கெட்டதுக்காக. ஞான் நகி ரகுதா ஞானம் இருக்கிறதுல, அறிவு இருக்கிறதுல. இஸ்லியே அதனால் பூரா சமாஜ்னா பழங்கால சொசைட்டி இருக்குல்ல, பழங்கால சமூகம். கலத் ராகுமே, கலத்துனா தப்பான, ராகுமே அப்படின்னா பாதையில் ஜாத்தாகே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு நீதிக்கே பாத்தோம். நீதினா நல்லது, நீதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய பாத்தின் விஷயங்கள் நகி ஜாந்தி தெரியாது. நீதினா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இஸ்லியே அதனால் உன்கோ அவங்களுக்கு நீதி அநீதி, இதுதான் நீதி, இது அநீதி, இது தர்மம், இது அதர்மம் அப்படின்ற ஞானத்தை கொடுக்கறது தான் சாகித்யக்காரனுக்கோ தாயித்வம், இலக்கணவாதியோட பொறுப்பு. நெக்ஸ்ட்டு சமாஜ் சுதார், அதாவது சமூகத்தை சீர்திருத்துறது. சுதார்னா சீர்திருத்துறது. சமாஜ் பரம்பரத்கோ மான்கர் சல்தாகே. சமாஜ் சொசைட்டி இருக்கு இல்லையா, பரம்பரையை மான்கர் பரம்பரையை நினச்சி தான் சல்தாகே பரம்பரையை பொறுத்து தான் போயிட்டுருக்கு. இஸ்லியே அதனால் அந்த விஸ்வாசம் படாரகுத்தாகே. அந்த விஸ்வாசம்னா மூட நம்பிக்கையில் படாரகுத்தாகே சிக்கி தவிக்கிறாங்க. புராணி திவாரோன்கோ தோடுக்கர். புராணி அப்படின்னா அந்த காலத்து மக்கள் இருக்காங்கல்ல அவங்க. திவாரோன்கோ தோடுக்கர். திவாரோன்னா சுவத்தை உடைச்சிட்டு, அதாவது சுவர்களை தகர்த்தெறிஞ்சிட்டு பாஹர் நிக்கல்னா வெளியே போகிறதையே பாவமாக நினைக்கிறாங்க. வித்வா விவாகனா விதவை திருமணம். ஜாதி பேது அப்படின்னா ஜாதியோடைய வேறுபாடை தோடுனா உடைக்கிறது. ஆதி இது எல்லாமே குச்சி காந்திக்காரி விசாரம். இந்த மாதிரி காந்திக்காரி விசாரம் அப்படின்னா புரட்சிகர சிந்தனைன்னு அர்த்தம். இது எல்லாமே சமாஜ்கே யோகே மான்தகே. இதுதான் சஜாக்கே. இது எல்லாமே சஜானா டெக்கரேட் பண்ணுறது. யோகே மான்தகே அதாவது சொசைட்டி அலங்கரிக்கிறதுக்கான யோகியமாக பார்க்கப்படுது. சமாஜ்னா சொசைட்டி, சஜானா அலங்கரிக்கிறதுக்கான யோகியமாக பார்க்கப்படுது. எது சமூக சீர்திருத்தம், விதவை திருமணம், இந்த மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சமாஜை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சமமாக. அப்படி ரச்சனாயோன் துவாரா தன்னுடைய கவிதைகள் மூலமாக சமாஜ் சுதார் கர்னா சொசைட்டியை சீர்திருத்துறது சாகித்யக்காரனுக்கு தாவித்து, இலக்கணவாதியோட பொறுப்பு. நெக்ஸ்ட்டு அஷ்ரீல்தா ஷே பச்சனா, அதாவது ஆபாசம். அஷ்ரீல் அப்படின்னாலே ஆபாசம், பச்சனானா தப்பிக்கிறது. குச் சாகித்யக்கார் ஒரு சில இலக்கணவாதிகள் சாகித்யன்கோ அதாவது இலக்கியத்தை தன் கமானேகா, தன்னுனா பணம், கமானேனா சம்பாதிக்கிறது, தன் கமானேக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கான ராஸ்தா மான்தேஹே வழியாக பார்க்குறாங்க. வாஸ்தவமே இன் ரியாலிட்டி சாகித்ய சிருஜன்னா இலக்கியம், சிருஜன்னா எழுதுறது, ஏக் தபஸ்திகே ஒரு தவம். இலக்கணத்தை எழுதுறது ஒரு தவம், ஓகேவா. சிருஜன்னா எழுதுறது, தபஸ்யன்னா தவம். ஜப் பைசா கமானேக்கு இச்சாசே, ஜப் எப்போ பைசா கமானேக்கு இச்சாசே பணம் சம்பாதிக்கிற ஆசையில்
யாராவது கவிதா லிக்கேகா கவிதை எழுதுகிறாங்களோ, கஹானி லிக்கேகா கஹானினா ஸ்டோரி எழுதுகிறாங்களோ, வஹ் அவங்க பேஷம் கி பாத்தேன் பேஷம்னா வெக்கப்படக்கூடிய பாத்தேன் விஷயங்களை வெக்கக்கேடான விஷயங்களை லிக்கனேக்கு எழுதுறதுக்கான மஜ்பூர் ஹோகா நிலை ஏற்படும். மஜ்பூர் ஹோகானா நிலை ஏற்படும், அவல நிலை ஏற்படுமா. நெக்ஸ்ட்டு லோக் அதாவது யார் காசு சம்பாதிக்கிற ஆசையில் கவிதை எழுதி கதை எழுதுகிறாங்களோ அவங்க வெக்கக்கடான விஷயங்களை எழுதுறதுக்கான நிலை ஏற்படுமா. லோக் கந்தி பாத்தோன்கோ பசந்த் கர்த்தே ஹே. லோக் மக்கள் கந்தி பாத்தோன் அதாவது டர்ட்டி விஷயங்களை பசந்த் கர்த்தே ஹே லைக் பண்ணுறாங்க. யகு சப்கோ மாலும் ஹே இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இஸ்லியே அதனால் அஷ்லீல் பாத்தோன்ஸே அப்படின்னா ஆபாச விஷயங்கள்லேருந்து சமாஜ்கோ பச்சானா சொசைட்டியை பச்சானா தப்பிக்க வைக்கிறது தான் சாகித்யக்காரனுக்கோ தாயித்துவ இலக்கணவாதியோட பொறுப்பு. ஜூட் சே பச்சனா பொய்யிலேருந்து தப்பிக்கிறது. குச் லேக்கக் ஒரு சில ரைட்டர் அப்பனே ரச்சனாய் உண்மை தன்னுடைய கவிதைகள்னு ஜூட்டி பாத்தோன் லிக் தேத்தே. ஜூட்டி பாத்தோன்னா பொய்யான விஷயங்களை லிக் தேத்தே எழுதுகிறாங்க. இஸ்ஸே இத்திஹாஸ்மே கலத் பாத்தேன் அங்கித் ஹோ ஜாத்தே. இஸ்ஸே இது மூலமாக இத்திஹாஸ்மே வரலாற்றில் கலத் பாத்தேன் அதாவது பொய்யான விஷயங்கள் தப்பான விஷயங்கள் அன்கித் ஹோ ஜாத்தா ஹே அச்சிடப்படுது. ஓகேவா, பதிவிடப்படுது. அன்கித்னா பதிவிடப்படுது. இஸ்லியே அதனால் பிரேம் பைதா ஹோத்தா ஹே. பிரேம்னா குழப்பம் ஏற்படுது. பைதா ஹோத்தா ஹேனா பிறக்குது. பிரேம்னா குழப்பம். ஓகே, பிரம் பைதா ஹோத்தே ஹே குழப்பம் பிறக்குது. கபி கபி சம்டைம்ஸ் ஐசே ஜூட்டி பாத்தேன் அந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் ஜூட்டி பாத்தேன்னா பொய்யான விஷயங்கள் ஏக் சமாஜ்கோ ஒரு சொசைட்டியை தூசரே சமாஜ் சே இன்னொரு சொசைட்டிலேருந்து லடாத்தே ஹே சண்டை போட்டுக்கிறாங்க. इसलिए அதனால் அப்படியே ரச்சனை உண்மை தன்னுடைய கவிதைகளில் ஜூட்கோ ஸ்தான் நா தேனா ஜூட்னா பொய்க்கு ஸ்தான் நா தேனா அப்படின்னா இடம் கொடுக்காதது சாகித்யக்காரன்னா தாயித்துவ அதாவது இலக்கணவாதியோட பொறுப்பு. மனோரஞ்சன் கர்னா மனோரஞ்சனா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது. லோகோன்கே மனோரஞ்சன் கேளிய மக்களுடைய என்டர்டைன்மெண்ட்காக கலாவோன்கா விகாஸ் வா. கலாவோன்னா ஆர்ட்ஸு, விகாஸ்னா பிறந்தது. ஸோ அப்போ தான் ஆர்ட்ஸ் பிறந்தது. மன் குஷ் ஹோத்தா ஹே மண் அதாவது மனசு குஷ் ஹோத்தா ஹே சந்தோஷம் அடைஞ்சிருச்சுன்னா லோக மக்கள் உற்சாகக்கே சாத்து உற்சாகத்தோட அப்பனா காம் கர்த்தே ஹே தன்னோட வேலையை செய்வாங்க. தமாஷோன்னா காமெடி மூலமாக விசித்திர டங் அப்படின்னா விசித்திரமான முறையில் பாத் பத்தாத்தேன்ஸே பேசுகிறது மூலமாக யா அப்படி இல்லைன்னா கிசிபி தர ஏதோ ஒரு வகையில் லோகோன்கோ மக்களை மனோரஞ்சன் கர்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் இலக்கணவாதியோட பொறுப்பு. அதாவது ஒரு காமெடி சொல்லியோ இல்லை விசித்திரமாக பேசியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட பொறுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேசபக்தியை ஜகானா எழுப்புறது. ஹர் ஆத்மி ஒவ்வொரு மனுஷனும் தேசபக்தி ஹோத்தாகி தேசபக்தி இருக்கவனா இருக்கான். உஸ்கே தில்மே அவனுடைய ஹார்ட்டில் தேசபக்தி சுஃப்த் தேசபக்திக்கான செயல்கள் அவஸ்தாமே ரகத்தி அவஸ்தான்னு தூங்கி கிடக்குது. கிசிபி யாராவது தேசத்தில் ஜாதி தர்மம் மொழி பிராந்தனா பிரிவு ஆதி பேது ரகத்தே இந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது. லோக் மக்கள் இன் பாத்தோன்கோ படா மான்கர் இன் பாத்தோன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை படா மான்கர் பெருசாக நினச்சிட்டு ஆப்பஸ்மே லடுத்தேன் ஆப்பஸ்மேனா தனக்குள்ளார ஓகேவா நான் உங்களுக்குள்ளாரே லடுத்தேன் சண்டை போட்டுக்கிறாங்க. இன் லடாயி ஓன்ஸே இந்த சண்டைகள் மூலமாக ரொக்குக்கர் ஸ்டாப் பண்ணுறது. இன் லடாயி ஓன்கோ ரொக்குக்கர் இந்த சண்டைகளை நிறுத்துறது. தேசபக்திக்கோ படானா அபி தேசபக்தியை படானா இன்க்ரீஸ் பண்ணுறதும் சாகித்யக்காரனுக்கா தாயித்வ இலக்கணவாதியோட பொறுப்பு. ஸ்ரிஜன் கர்த்தே சமய் ஸ்ரிஜன்னா எழுதுறது. கர்த்தே சமய் அப்படின்னா எழுதுறது டைமில் சாகித்யக்காரன் இலக்கணவாதிகள் சர்த்தக் ரஹனா சாகிய சர்த்தக்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிசி பேத்வாக்கோ படாவா ஓகே கிசி பேத்வாவ்னா எந்த ஒரு பாகுபாட்டுக்கும் படாவா தேனேசே ஊக்கமிக்கிறது அது இது என்கரேஜ் பண்ணுறத சர்வதா பச்சனா சாகியே சர்வதா எப்போவுமே பச்சானா சாகியே தள்ளியே இருக்கணும். தேசக்கி அகண்டதா அதாவது வேற்றுமை ஏக்தா ஒற்றுமை கானூன்சே நெகி கலம்சே பந்திஹே கானூன்னா சட்டத்தால் இல்லை கலம்சே பேனாவால் உருவாக்கப்படுது. வேற்றுமை ஒற்றுமைன்றது எப்படின்னா இப்போ சட்டத்தால் இல்லை பேனாவால் உருவாக்கப்படுது. நெக்ஸ்ட்டு விஸ்வபந்தத்துவம்னா உலகளாவிய சகோதரத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஓகே தமிழ்கே கவினே கஹா தமிழுடைய ஒரு கவி சொன்னார். என்ன சொன்னார்னா ஹர் ஷஹர் மேரா ஷஹர் ஹே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சிட்டியும் என்னோட சிட்டி. ஹர் கொய் மேரா ரிஷிதார் ஹே எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாராம். சான்ஸ்கிரிட் மே கஹா கயா சான்ஸ்கிரிட்டில் ஒருத்தர் சொல்லிருக்காரு என்னன்னா
வாசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யானி துனியா ஏக் பரிவார் ஹே. யானி துனியானா வெவ்வேறு உலகம், ஏக் பரிவார் ஒரே ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்காங்க. வாசுதேவ குடும்பம்னா ஒரே ஒரு ஃபேமிலின்னு அர்த்தம். आज की लेखकोन भी आज இன்றைய लेखकोन அப்படின்னா ரைட்டர்ஸ், लेखकोन அப்படின்னா ரைட்டர்ஸும் इस भावना का இந்த எமோஷன்ஸை होना चाहिए பின்பற்றணும். साहित्यकारों को ऐसे भावना पर சாகித்யக்காரர் இலக்கணவாதிகளும் ஐசா பாவனை पर அந்த மாதிரி பாவனைகளில் சிருஜன் கர்னே எழுதுறது மூலமாக லோகோன்னா மக்களுக்கு விஸ்வ பந்தத்வக்கோ போனா சாஹியே. விஸ்வ பந்தத்துவம்னா பிரதர்ஹுட், போனா சாஹியே உருவாகும். அப்போ படோசி தேஷ் ஃபாரின் கண்ட்ரிஸும் ஏக் தூசரே சே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட நகில் எடுத்தேன்னா சண்டை போட்டுக்காது. नेक्स्ट उपसंगार साहित्यकार समाज को हितैषी होता है. साहित्यकारना இவங்க இலக்கணவாதிகள் சமாஜ்னா சொசைட்டியை ஹிதைஷி ஹோத்தா ஹே நலம் விரும்பியாக இருப்பாங்க, அதாவது நலம் விரும்பியாக இருக்கிறது. அப்படி ரச்சனை உண்மை தன்னுடைய கவிதைகளில் துனியாக்கா சன்வார்த்தாகே துனியாவனா உலகத்தை சன்வார்த்தாகேன்னு அலங்கரிப்பாங்க. ஜோ சாகித்யக்கார் ஐசா நஹி கர்த்தா. ஜோனா எந்த, சாகித்யக்கார் அப்படின்னா இலக்கணவாதி, ஐசா நஹி கர்த்தா அந்த மாதிரி பண்ணலையோ, வஹ் அப்பனே ஸ்தர் சே தன்னுடைய ஸ்தர்ன்றது எழுத்து குறிக்குது, தன்னுடைய எழுத்து படைப்பிலேருந்து லுடக் ஜாத்தாகே பின்னோக்கி போயிடுறார், பின்வாங்கிறாருன்னு அர்த்தம். அதாவது ரைட்டர் நிலையிலேருந்து தவறிடுறாருன்னு அர்த்தம். வன் சரண்ரக்ஷன், வன்னுனா வனங்கள், சன்ரக்ஷன்னா பாதுகாக்கிறது. மகத்துவ அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், உபயுக்தா அப்படின்னா பொறுப்புன்னு அர்த்தம். ஸோ வனங்களுடைய பாதுகாக்கிறதோட மகத்துவம் அண்ட் பொறுப்புன்னு சொல்லி பார்க்குறோம். பிரஸ்தாவனா யஹ் துனியா குப்சூரத் ஹே இந்த உலகம் அழகானது. நம்ம யஹா சுக்குபை ஜீவன் ஜீத்தேஹே. யஹா இங்கே சுக்குபை அப்படின்னா ஹாப்பியான ஜீவன் வாழ்க்கையை ஜீத்தேஹே வாழ்ந்துட்டுருக்கோம், ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். வாஸ்துவமே உண்மையாகவே வனோன்கே காரன் வனங்களோட காரணத்தால் தான் ஹமாரா ஜீவன் நம்மளோட லைஃபை சுக்பைஹே ஹாப்பியாக இருக்குது. எதி சப்போஸ் வன் நஹி ஹோத்தே வனங்கள் இல்லை அப்படின்னா ஹமாரா ஜீனா நம்மளுடைய நம்ம வாழ்கிறது, ஜீனானா வாழ்கிறது, முஷ்கில் ஹோ ஜாத்தா கடினமாகிடும். வனங்கள் இல்லைனா நம்மளுடைய ஜீவன் நம்ம வாழ்கிறது முஷ்கில் ஹோ ஜாத்தா டிஃபிகல்ட் ஆகிடும். இஸ்லியே அதனால் வனோன்கே ரக்ஷகர்னா வனங்களை பாதுகாக்கிறது பேஹத் ஜரூரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுந்தர்தா அழகு. வன் சச்சுபோச் சுந்தர் ஹோத்தாகே வனங்கள் சச்சுபோச் உண்மையாகவே சுந்தர் ஹோத்தாகே அழகானது. வன் சைர் கர்னே சே வனங்களில் சைர் கர்னே சே வாக்கிங் போகிறது மூலமாக மன்கோ சாந்தி மில்த்துகே மனசுக்கு வந்து சாந்தி கிடைக்குது. இஸ்லியே அதனால் கை மந்திர் நிறைய கோயில்கள் கணே வனோன்கி பீச், கணே வனோன் அப்படின்னா அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் பனாயே கைஹே கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நிறைய கோயில்கள் அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு. கவி வனோன்மே ஜாகர் கவி இருக்காங்கள போயிட்டு வனோன்மே ஜாகர் வனங்களுக்கு போயிட்டு உற்சாக் ப்ராப்பர் கர்த்திகை உற்சாகத்தை பெற்று வராங்க. லோக் மக்களும் வன்மே ஜாத்தேஹே வனத்துக்கு போயிட்டு ஜாத்தேஹே போகிறாங்க. அவர் அண்ட் தரோதாஜ் ஹோக்கர் தரோதாஜ்னா புத்துணர்ச்சி பெற்றுட்டு வாபஸ் லோட்தேஹே ரிட்டன் வர்றது. ஜான்வரோன்கா கர் விலங்குகளோட வீடு. வன்மே வனங்களில் கைய ஜான்வர் ரகத்தேஹே நிறைய அனிமல்ஸ் வாழுது. அவங்க வஹி ரஹனா பசந்த் கர்த்தேஹே வஹி அங்கே ரஹனா பசந்த் கர்த்தேஹே இருக்க ஆசைப்படுதுங்க. பிரகிருதி நேச்சரும் உன் ஜான்வருன்கோ அந்த அனிமல்ஸ்க்கு கானா பானி சாப்பாடு தண்ணி சபு தேத்தேஹே எல்லாத்தையும் கொடுக்குது. வனோன்கோ நஷ்ட கரேங்கே நம்ம வனங்களை நஷ்டப்படுத்தணும், அதாவது நஷ்டம்னா அழிச்சிடுறோம் அப்படின்னா தென் வே ஜான்வர் அந்த அனிமல்ஸ் ஷஹர்மே கஸ் ஜாயேங்கே ஷஹர்மே அப்படின்னா சிட்டியில் கஸ் ஜாயேங்கே அப்படின்னா என்ட்ராகிடும். அப்போது ஹமாரா ஜீனா நம்ம வாழ்கிறது முஷ்கில் ஹோ ஜாயேகா டிஃபிகல்ட் ஆகிடும். வன்கே உபயோகித்தா வனங்களுடைய யூசேஜ். வன்கே பேடோன்ஸே வனங்களுடைய மரத்துலேருந்து மேஜ் குர்சி ஆதி बनाते हैं மேஜ் டேபிள் சேர் ஆதி बनाते हैं இதெல்லாம் பண்ணுறோம். ஹமாரே கர்கேலி நம்மளோட வீட்டுக்காக கிடுக்கியான் बनाते हैं விண்டோஸும் பண்ணுறோம். கபோர்டு அலமாரி ஆதி बनाते हैं கபோர்டு அலமாரி இதெல்லாம் பண்ணுறோம். வன் ஔஷதியான் கா பண்டார் ஹே ஔஷதியான்னா மருந்துகள், பண்டார்னா களஞ்சியம், மருந்துகளுடைய களஞ்சியம். வன்மே அநேகனக் பேடு ஹே வனங்களில் டிஃப்ரெண்ட்டான மரங்கள் இருக்குது. வே சப் அது எல்லாமே மிட்டிக்கு கட்டாவ் ரொக்தே ஹே மிட்டிக்கு கட்டாவ் அப்படின்னா மண்ணரிப்பை தடுக்குது. இஸ்கே அலாவா இது மட்டும் இல்லாமல் வன் காடுகள் ஹமே நமக்கு குச் தேத்தே ஹே நிறையவே கொடுக்குது.
வன் கா ஹால் ஹமாரா பேஹால், வனங்களுடைய நிலை, ஹால்னா நிலை, ஹமாரா பேஹால்னா நம்மளுடைய அவர நிலை. ஆஜ் இன்னைக்கு ஹம் வன் கோ நஷ்ட கர் ரஹே ஹே, நம்ம வனங்களை நஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், அழிச்சிட்டு இருக்கோம். அப்படியே லால்ச்சிக்கோ நம்மளுடைய பேராசையை திருப்தி கர்னே கேலியே திருப்திப்படுத்துறதுக்காக வன்கி பேடோன்கோ வனங்களுடைய மரங்களை காட் ரஹே ஹே வெட்டிட்டு இருக்கோம், வனங்களுடைய மரங்களை வெட்டுறோம். உன் பேடோன் சே அந்த மரங்கள்லேருந்து ஹம் அப்பனே கர் கோத்து நம்மளுடைய வீட்டை சஜா ரஹே ஹே டெக்கரேட் பண்ணிக்கிறோம். பஹாடோன்கோ காட்கர், பஹாட்னா மலைகள், காட்கர்னா வெட்டி, மலைகளை வெட்டி கிரானைட் பனாத்தே ஹே கிரானைட் பண்ணிட்டுருக்கும். அப்படியே கர்கி खूबसूरती बढ़ाते हैं, நம்மளுடைய வீட்டுடைய खूबसूरती அழகை बढ़ाते हैं இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். वन प्रदेश का मिटाकर வன பிரதேசங்களில் அழித்து நகர் बनाते हैं நகரமாக மாற்றிட்டு இருக்கோம், சிட்டியாக மாற்றிட்டு இருக்கோம். इसलिए அதனால் कई बार நிறைய முறை हाथी बालू चीता बाघ सब शहर में घुस जाते हैं, அதாவது யானை பியரு சீட்டா இது எல்லாமே, அப்புறம் என்னது பாக் டைகர், இது எல்லாமே சப் எல்லாமே ஷஹர்மே சிட்டிக்குள்ளே குஸ் சாத்தே ஹே என்றாகிறது. அவுர் அண்ட் ஹமே உபதிரவ் தேத்தே ஹே, உபதிரவ்னா தொல்லை கொடுத்துட்ருக்கு, உபதிரவுக்கு பதிலாக துக்கி கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூஸ்கலன் ஹோத்தாஹே, பூஸ்கலன் ஹோத்தாஹே அப்படின்னா நிலச்சரிவு காரணம், பூஸ்கலன்னா நிலச்சரிவு காரணமாக சவுக்கடன் லோக லட்சக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் மிட்டிக்கே நீச்சே மண்ணுக்கு அடியில் தப்புக்கர் அழுத்தப்பட்டு மண்ணுக்கு அடியில் புதைந்து மர்ஜாத்தேஹே இறந்து போயிடுறாங்க. ஒன் அவுட் பரியாவரன் வனம் மற்றும் சுற்றுச்சூழல். வன்மே அக்னித் பேடிகே எண்ணற்ற மரங்கள் இருக்குது, அக்னித் அப்படின்னா எண்ணற்ற மரங்கள் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடுக்கோ சேவன் கருக்கு, இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனுக்கோ छोड़ते हैं, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. इससे हवा साफ रखते हैं, இது மூலமாக ஹவா காற்று சாஃப் ரஹ்தே ஹே, சாஃப்னா க்ளீன் ஆகிடுது. ஹமே சான்ஸ் லேனேமே, ஹமே நம்ம சான்ஸ் லேனேமே அப்படின்னா சுவாசிக்கிறது மூலமாக மதத் மில்தி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வனன்கே பேட் வனங்களுடைய மரங்கள் பாதுலோன்கோ ரக்தேஹே, பாதுலோன்னா மேகங்களை ரொக்தேஹே தடுக்குது. பானி பட்சத்தாஹே மழை பெய்யுது. இஸ் தரஹ் இது போலவே वन हमारे बड़ी मदद करते हैं, वन மனங்கள் हमारे நமக்கு बड़ी मदद करते हैं நிறைய ஹெல்ப் பண்ணுது, மதத்னா ஹெல்ப். பர்யாவரனுக்கோ சஹி சலாமத் ரக்தே ஹே, பர்யாவரன்னா சுற்றுச்சூழலுக்கும் சஹி சலாமத் சரியான சேஃப்டியை ரக்தே ஹே வச்சிருக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு உபசங்கார் முடிவரை. ஹமே வனோன்கி உபயோகித்தா கி, வனங்களுடைய உபயோகித்தா யூசேஜை டீக் சமஞ்சனே சாயே, டீக்னா சரியான முறையில் சமஞ்சனே சாயே புரிஞ்சுக்கணும். ஏக் பேட்கோ காட்னேசே ஒரு மரங்களை காட்னேசே வெட்டுறதுக்கு முன்னாடி ஏக் பேட் லகானா பி சாயே ஒரு மரங்களை நடணும். வனோன்கே நஷ்ட கருத்தே ரஹேங்க வனங்களை அழிச்சிட்டே வந்தோம்னா தோ தென் ஹம் ஸ்வயன் நம்மளுடைய செல்ஃபையே நஷ்ட ஹோ ஜாயேங்க அழிச்சுக்க போகிறோம். நம்ம ஆனைவாளி பீடினா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சுக்கி ரக்னா சாஹே ஹாப்பியாக வச்சுக்கணும். தோ தென் ஹமே வனம்கி ரக்ஷா கர்னே சாஹே வனங்களை பாதுகாக்கணும். இந்த 5th லைட்டாக பார்த்தா போதும், 4க்குள்ளே வந்துடும். நான் இது சும்மா லைட்டாக சொல்கிறேன். பாரதிய சமாஜ்மே நாரிகாஸ்தான், பாரதிய சமாஜ் அப்படின்னா இந்தியன் சொசைட்டியில் நாரிகாஸ்தான் பெண்களுடைய பொசிஷன் பிரஸ்தாவனா. ஹமாரே தேசக்கி நதியோன் கா நாம் ஸ்ரீயோன் கா நாம் ஹே, நம்ம தேசத்துடைய நதிகளுடைய பெயர்கள் ஸ்ரீயோன் கா நாம் பெண்களுடைய பெயர் தான். ஹமாரே மந்திரோன்மே நம்மளுடைய கோயில்களில் தேவிகளுக்கு அலக்ஸ்தான் ஹே தனியான இடமே இருக்குது. தேவிக்கேலியே अलग मंदिर है, अलग अलग डिफरेंटाன கோயிலும் இருக்குது. ஜெய்சே வைஷ்ணவி தேவி மந்திர், வைஷ்ணவி தேவி கோயில் போலவே. இது மூலமாக பத்தா சல்தா ஹே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாரத் இந்தியா அவுரத்துன்கோ ஆதார் கர்னேவாலா தேஷே, அவுரத்துன்னா பெண்களை, ஆதார் கர்னேவாலை அப்படின்னா வெதிக்கக்கூடிய தேசமாக நம்ம பார்த்துக்கிறோம். புராண சமாஜ் அப்படின்னா பழங்காலம். புராணே சமாஜ்மே அந்த காலத்தில் நாரியோன்கோ சுப்பு ஆதார் ஹுவா, கூபு ஆதார் ஹுவானா நிறைய மரியாதை இருந்தது, நிறைய மதிப்பு இருந்தது. நாரியான் பெண்கள் படினா லிக்னா சீக்தே படிக்க எழுத கற்றுக்கிட்டாங்க. கவி காளிதாஸ்கே சாகித்வன்சே, கவி காளிதாஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட இலக்கியம் மூலமாக கூபு பத்தா சல்தாகே நிறையவே தெரிஞ்சுக்க முடியுது. அந்நிய காவியன் மற்ற காவியங்களும்
सिद्ध करते हैं यही सिद्ध करते हैं ना இதே தான் சொல்லுது இதே தான் ப்ரூவ் பண்ணுது घर में कोई धार्मिक पूजा होते हैं घर में வீட்டில் कोई धार्मिक पूजा होते हैं ஏதாவது வந்து धार्मिक पूजा தர்ம பூஜைகள் இருக்குது அப்படின்னா तो then पूजा में பூஜையில் पुरुष को पत्नी के साथ புருஷர்கள் வந்து पत्नी के साथ ஒய்ஃபு கூட बैठना पड़ता है உட்காருவாங்க यह प्रथा இந்த பிரதானா இந்த விதிமுறை இந்த மெத்தடு आज भी இன்னைக்கும் கூட चल रही है நடந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு மத்தியம் கால் அதாவது நடுப்பட்ட காலம் இடைப்பட்ட காலம் முஸ்லிம் மக்கள் வந்து ஜப் பாரத் ஆயே எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்போது அப்பனே சாத்தான் கூடவே குச் பிரதாயன் ஒரு சில கஸ்டம்ஸை லாயே கொண்டு வந்தாங்க முஸ்லிமான் ஸ்திரியோன் கர்ஸே நஹி நிகழ்த்தே முஸ்லிமான் ஸ்திரியோன் அதில் முஸ்லீம் கேர்ள்ஸு கர்ஸே வீட்டிலேருந்து நஹி நிகழ்த்தே வெளியேற மாட்டாங்க ஹமேஷா பர்தான அந்த புர்கா போட்டு அப்பனா சஹரா தன்னுடைய ஃபேஸை சிப்பாத்தி ஹைட் பண்ணிப்பாங்க யஹ் சப் இது எல்லாமே யஹாங்கி மர்தோன்கோ இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அச்சா லகா பிடிச்சி போயிடுச்சு तो then भारतवासी भी इंडियन पीपलों इसका पालन करने लगे இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க इसी समाज में இந்த காலகட்டத்தில் ஸ்திரியோன் பர் அதாவது பெண்கள் மேலே ஹசாரோன் பாப்பந்தியான் தொப்பி கை ஹசாரோன் பாப்பந்தியான் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அச்சிடப்பட்டது அங்கிரேசின்கே ஆணையத்தக்கு ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடி எஹி ஹால்ஹே இதுதான் நிலையாக இருந்தது ஸ்திரீயோன் கையை கஷ்ட போக் ரஹிஹே கையை கஷ்டம்னா நிறைய கஷ்டங்களை போக் ரஹிஹே ஃபேஸ் பண்ணாங்க अंग्रेजी का ज़माना ஆங்கிலேயர்களுடைய காலகட்டம் अंग्रेजी ने औरतन को दयनीय हालत को बदलना चाहा ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குல்ல அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பெண்களுடைய தயனீய ஹாலத் அதாவது அவலனிய பதல்னா சாஹா மாற்ற நினச்சாங்க இசி சம்பந்தமே இந்த சந்தர்ப்பத்தில் ராஜாராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஜெய்சே லோகன் இந்த மாதிரி மக்கள் நாரி சுதந்திரா பர் ஜோர் தியா நாரி சுதந்திரம் பெண் சுதந்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க கை பிரதாயன் பந்து ஹோகையின் பிரதாயனா கஸ்டம்ஸை பந்து ஹோகையின் அடைச்சாங்க அதாவது வந்து ஸ்டாப் பண்ணாங்க औरतों ஆதார் ஹோனே லகே பெண்களுக்கு ஆதார் மதிப்பு கூடியது வே தோடி சே ஆஜாதி महसूस करने लगी वे थोड़ी से ना கொஞ்சம் கொஞ்சமாக ஆசாதி ஃப்ரீடம் महसूस करने लगी ஃப்ரீடம் அப்போ தான் வந்து பிறக்க ஆரம்பிச்சிது பாரத்க்கும் ஆசாதிக்கு பிறகு இந்த ஃப்ரீடம்க்கு பிறகு பாரத்கே ஆசாதிக்கு இந்தியாவுடைய ஃப்ரீடம்க்கு பிறகு லடுக்கியோன்கே ஸ்கூல் பேஜாகயா லடுக்கியோன் கேர்ள்ஸை ஸ்கூல் பேஜாகயா ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க பால் விவாஹ் அப்படின்னா குழந்தை திருமணத்தை ரொக்காகயா ஸ்டாப் பண்ணாங்க औरतों சர்க்காரி காமே அதாவது औरतों கேர்ள்ஸையும் சர்க்காரி காமே கவர்மெண்ட் ஜாப்ஸில் லகாயா கயா போட்டாங்க சர்க்கார் யா சமாஜ் கவர்மெண்ட்டோ சொசைட்டியும் औरतन पर कोई பாப்பந்தியா நஹி டல்தா அதாவது இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும் கேர்ள்ஸ் மேலே கொய் பாப்பந்தியானது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நஹி டால்தா போடலை கட்டுப்பாட்டையும் போடலை கேவல் ஆனால் घरों में औरतों पर कुछ पाबंदियां थे வீட்டில் தான் औरतन மேலே கேர்ள்ஸ்க்கு மேலே கொஞ்சம் பாப்பந்தியான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது आज का हाल इंडिया निले आज के भारत में औरतों को पूरी आज़ादी है आज के भारत में இன்றைய இந்தியாவில் औरतों கேர்ள்ஸ்க்கு पूरी आज़ादी है फुल फ्रीडम இருக்குது जो अधिकार मर्दों को मिले हैं जो अधिकार எந்த அதிகாரங்கள் मर्दों को मिले हैं ஆண்களுக்கு கிடைக்குதோ வே சாரி அதிகாரம் அந்த எல்லா அதிகாரமும் औरतों को भी प्राप्त हैं பெண்களுக்கும் கிடைக்குது औरतन आज ஸோ பெண்கள் இன்னைக்கு कोई भी काम कर सकते हैं எந்த ஒரு வேலையும் பண்ண முடியும் औरतन खेल कूद में भाग लेते हैं खेल कूदना விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் भाग लेते हैं பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க சினிமா में अभिनय करते हैं சினிமாலையும் अभिनय करते हैं நடிக்கிறாங்க ஸ்ரீமதி இந்திரா காந்தி हमारे देश की प्रधानमंत्री இந்திரா காந்தி வந்து நம்மளுடைய தேசத்துடைய பிரதம மந்திரி ஸ்ரீமதி திரௌபதி முர்மர் हमारे ராஷ்டிரபதி முர்மர் வந்து நம்மளுடைய ராஷ்டிரபதியாக இருக்காங்க ஜெயலலிதா हमारा मुख्यमंत्री थी நம்மளுடைய சிஎம்மாக எக்ஸிஎம்மாக இருந்தாங்க ஜெயலலிதா மம்தா பானர்ஜி பங்களாக்கி முக்கியமந்திரி தி மம்தா பானர்ஜி இப்போ பங்களாவில் முக்கியமந்திரியாக சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க நெக்ஸ்ட்டு நாரியோன்கி जिम्मेदारिना பொறுப்பு நாரனுக்கு பூரி ஆஜாதினா அந்த பூரி ஆஜாதினா ஃப்ரீடம் கெட்ட ஃப்ரீடம் மூலமாக கலத் ஃபாய்தா உட்டான நஹி சாயே தப்பான மிஸ்யூசேஜ் நடந்துடக்கூடாது ஃபாய்தானா யூசேஜ் கலத் ஃபாய்தானா ராங் யூசேஜ் நடந்துடக்கூடாது அதாவது ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது ஆசாதிக்கே நாம் பேர் அந்த ஃப்ரீடம்ன்ற பேரில் औरतें பெண்கள் இது வந்து தும்ப்ரப்பான் அப்படின்னா எடுத்தோம்னா சிகரெட் குடிக்கிறது நெக்ஸ்ட்டு இந்த மதிரா பீத்தேஹே அப்படின்னா என்னது ஆல்கஹால் குடிக்கிறது அப்படின்னா
ஆல்ஷுல் சித்திர கீச்சிதேஹே தன்னுடைய வந்து இம்ப்ராப்பர் ஃபோட்டோஸை எடுக்கிறது இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஃப்ரீடம்ன்ற பேரில் வந்து சிகரெட் குடிக்கிறது, ஆல்கஹால் குடிக்கிறது, டர்ட்டி பிக்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே வந்து தன்னோட ஃப்ரீடம்ன்ற பேரில் பண்ணிகிட்ருக்காங்க. சோஷியல் மீடியாவுக்கு கலத் உபயோக் கர்க்கே சோஷியல் மீடியாவை மிஸ்யூசேஜ் பண்ணுறது மூலமாக முசீபத்தனுக்கோ ஃபேன்ஸ் தேத்தேஹே முசீபத்னா கெட்டது வந்து சேர்ந்துரும். அவுரத்தனுக்கோ இன் சப்சே தூர் ரஹனா சாஹியே பெண்கள் வந்து இன் சப்சே இது எல்லாத்துலேருந்தும் தூர் ரஹனா சாஹியே தள்ளியே இருக்கணும். நாரி முக்தி சாஹியே பெண்கள் வந்து புத்திசாலியாக இருக்கணும். முக்து நாரி நகி சாஹியே அது அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. முடிவுரை பகவான் நே புருஷோன்கோ பனாயா பகவான் அதாவது கடவுள் தான் வந்து ஆண்களை உருவாக்குனார். ஸ்ரீயோன்கோ பி உசினே பனாயா பெண்களையும் அவர் தான் உருவாக்குனார். இஸ்லி அதனால் ஸ்ரீ புருஷ் சமான் ஹே பெண்களும் ஆண்களும் சமந்தான். ஆஜ் பாரத்மே இன்றைய இந்தியாவில் மர்தோன்கா ஜோஸ்தான் ஹே ஆண்களுக்கு என்ன ஸ்தானம் இருக்குது என்ன பொசிஷன் இருக்கோ வஹி அதே தான் நாரியோன் கோபி ஸ்தான் ஹே அதுதான் பெண்களுக்கான ஸ்தானமாகவும் இருக்குது பொசிஷனாகவும் இருக்குது.